வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் அவங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிச்சுக்கிருக்காங்க. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனேயே தமிழகத்தை சேர்ந்த பல பொலிட்டீஷியன்ஸு, இந்தியாவை சேர்ந்த பல பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு கனிமொழி அவர்கள், அடுத்து இந்த பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு ப்ரோ டிஎம்கே பர்சன் சுந்தரராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்தும் அறிக்கை வெளியிட்டார். இது மாதிரி பலர், தி ஒயர் அப்படிங்கிற மீடியா இருக்காங்கல்ல, ப்ரோ கம்யூனிஸ்ட் மீடியா, அவங்க பார்த்தீங்கன்னா ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் மோடி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை. மோடி கோழையான பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு தி ஒயர் ப்ரோ கம்யூனிஸ்ட் பேப்பர், அதனால் அவங்க அப்படி தான் செய்திகளை வெளியிடுவாங்க. ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. தி ஒயர் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஆளாளுக்கு இந்தி கூட்டணி பார்ட்டிஸு ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்தும் அறிக்கை வெளியிடுறத பார்க்குறோம். கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் யாருமே கல்ஃப் கண்ட்ரிஸுடைய பேரை கூட குறிப்பிடலையே. கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. அதாவது ஈரான் இஸ்லாமிய நாடு, கல்ஃப் கண்ட்ரிஸும் இஸ்லாமிய நாடு தான். அதாவது துபாய், அபுதாபி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், சவுதி அரேபியா, பஹ்ரைனு, குவைத்து, இது மாதிரியான நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரானு இப்போது அவங்க பல ஏவுகணைகளை இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மீதும் ஏவி இருக்காங்க. சில பேருக்கு டவுட் வரும், சண்டை இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து தானே ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, அப்போ பதிலுக்கு ஈரானு இஸ்ரேல் அமெரிக்கா மீது தானே தாக்குதல் நடத்தணும், ஏன் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இந்த கல்ஃப் கண்ட்ரிஸு அமெரிக்காவுக்கு அவங்களுடைய இராணுவ தளத்தை அமைக்க இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்ஃப் கண்ட்ரிஸு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதன் காரணமாக தான் அமெரிக்காவுடைய விமானப்படை, இராணுவம்லாம் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் முகாமிட்டு அங்கேருந்து ஈஸியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வசதியாக இருக்குது. இதன் காரணமாக கல்ஃப் கண்ட்ரீஸ் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டிக்கக்கூடிய கனிமொழி அவர்கள், தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸு, இந்திய அலைன்ஸ் பொலிட்டீஷியன்ஸு ஏன் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு கண்டனம் தெரிவிக்கலை? அமெரிக்கா ஈரான் மீது எளிமையாக தாக்குதல் நடத்துறதுக்கு, விரைவாக தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. யூஎஸ் பேஸை தங்களுடைய நாட்டில் அமைக்க அனுமதி கொடுத்துருக்காங்களே, அப்போ அதை கண்டிச்சிருக்கணும்ல. ஆனால் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு எதிராக இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வாயவே திறக்கலையே. என்ன காரணம்? இதுதான் அரசியல், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, அதில் சில பேர் சமீபத்தில் தான் இஸ்ரேலுக்கு பிரைம் மினிஸ்டர் போயிருந்தார், பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திச்சிருந்தார். சந்தித்து முடித்து நாடு திரும்பிய உடனேயே இஸ்ரேலு ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதை தொடங்கினாங்க. மோடி அவருடைய இஸ்ரேல் பயணத்தை முடித்து இந்தியா திரும்பிய உடனேயே இஸ்ரேலு ஈரான் மீது அட்டாக்க தொடங்குறாங்க. அப்போ மோடிக்கு டெஃபினட்டாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போகிறது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் அமைதியாக இருந்தார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் நிறையா பேர் இந்திய அலைன் சப்போர்ட்டர்ஸு பதிவுகள் போடுறத பார்க்குறோம். அந்த பதிவுகளுக்கெல்லாம் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணி நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். முக்கியமான இஷ்யூ என்னென்னா, கனடாவுடைய பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கனடாவுடைய பிஎம் ஃப்ரீ பாலஸ்தீன், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையான சண்டை இருக்குல்ல, இந்த சண்டையில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தவர் தான் கனடாவுடைய பிஎம் மார்க் கார்னி, அவர் பேர். அவர் இந்த விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஈரான் இஸ் த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி அண்டு டெரர் த்ரூ அவுட் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது சோர்ஸ் ஆஃப் டெரரா ஈரான், மிடில் ஈஸ்டில் தீவிரவாதத்துடைய சோர்ஸாக ஈரான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனடாவுடைய பிஎம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால ஈரானு நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்க விடாமல் செய்கிறது ரொம்ப அவசியம். ஈரான் கையில் நியூக்ளியர் வெப்பன் போகக்கூடாது அப்படின்னு கனடாவுடைய பிஎம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அப்போது பிரச்சனைக்கான தொடக்க புள்ளியே நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறது தான். அதை சுட்டிக்காட்டி கனடா பிஎம் பதிவு போட்டிருக்காரு. இவ்வளவு விஷயம் இருக்கு உள்ள. ஆனால் சும்மா பொலிட்டீஷியன்ஸு எல்லாத்துலேயும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக பண்ணுறது அப்படின்னு பாஜக கொந்தளித்து பதிவுகள் போடுறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி காஷ்மீரில் ப்ரொட்டஸ்ட்டுங்க. சியா பிரிவு இஸ்லாமியர்கள், காஷ்மீரை சேர்ந்த சியா பிரிவு இஸ்லாமியர்கள் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதை கண்டித்து காஷ்மீரில் ஒரு பெரிய போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. ஈரானில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் கொண்டாடுறாங்க, பாதி பேர்
கமேனியுடைய சப்போர்ட்டர்ஸ் அழுகிறாங்க. ஆனால் பாதி பேர் கமேனி கொல்லப்பட்டதை கொண்டாடுறாங்க. எங்கள் ஈரானில் ஹிஜாபுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் விலைவாசியெல்லாம் உயர்ந்துருச்சு, அடிப்படையான வாழ்க்கையை ஈரானில் வாழ முடியலை, உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் தன்னெழுச்சியாக எழுந்தது. இதை கமேனி தலைமையிலான அரசு அடக்கி ஒடுக்குனாங்க. 2-3 நாள்லையே 10,000க்கும் மேற்பட்டோர் போராடியவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் செய்தி வெளியிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போது கமேனியுடைய இறப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஈரானில் கமேனியுடைய சப்போர்ட்டர்ஸ் அழுதுக்கு இருக்காங்க. இங்கே காஷ்மீரில் போராட்டம் நடக்குது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போராட்டம் ரொம்ப அவசியம் தானா அப்படிங்கிற கேள்விகளும் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.